என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடச்சி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். அப்பாவோட அருளாசி கிடைச்சவே போதும், நமக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. பிரார்த்தனைகளை அனுப்பி வைக்க வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும். அந்த நம்பரில் யாருக்கு பிரார்த்தனை பண்ணுறோமோ அவங்களுடைய பெயர், வயசு, ராசி, தெரிஞ்ச ராசி அனுப்பி வைங்க. கண்டிப்பாக நாம் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் அவர்களுக்காக. கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அதுவும் நம்ம துவாரகமாயில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது பாபா உயிரோட்டமாக உட்காந்துருக்கிறார். எனவே அப்பா நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார். இன்றைக்கி நம்ம ஒரு சாய் சச்சரிதம் அத்தியாயம் படிக்கலாம். இதனால் பல முறை படித்தாலும் நிறைய பக்தர்களுக்கு சின்ன சந்தேகம். பாபா உயிரோடு இருக்கும்போது தானே பல அற்புதங்கள் செஞ்சார், அவர் இறந்தோடனே அற்புதம் செய்வாரா? அவள் தான் இறந்துட்டாரே. சிலருக்கு சில சந்தேகம் இருக்கும். பாபா வாழ்ந்த காலத்திலேயே அது மிகப்பெரிய அற்புதத்தை பாபா செஞ்சிருக்கிறார். நாம் அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். நாராயண ராவ், பக்தர் நாராயண ராவ் பாபா வாழ்ந்திருந்தபோது 2 முறை அவரை சந்திக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருந்தார். பாபா காலமான 1918க்கு பிறகு 3 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் ஷிரடிக்கு வர விரும்பினார். ஆனால் வர இயலவில்லை. பாபாவின் மகா சமாதியான ஓராண்டிற்குள் அவர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் அவதியுற்றார். எல்லாவித சிகிச்சைகளும் அவருக்கு பலன் அளிக்கவில்லை. எனவே பாபாவை அல்லும் பகலும் தியானித்தார். ஒரு நள்ளிரவில் கனவில் அவர் ஒரு காட்சியை கண்டார். பாபா நிலவறை ஒன்றிலிருந்து வெளிவந்து அவருக்கு ஆறுதல் அளித்தார். கவலைப்படாதே, நாளையிலிருந்து நீ குணமடைவாய். 1 வாரத்திற்குள் நன்றாக நடமாடுவாய் என்று கூறினார். கனவில் குறிப்பிட்ட தினத்திற்குள் நாராயண ராவ் பூரணமாக குணமடைந்தார். இப்போது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் இதுதான். உடல் இருந்தால்தான் பாபா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உடலை விட்டுவிட்டதால் அவர் இறந்து விட்டாரா? இல்லை, பாபா எப்போதும் வாழ்கிறார். ஏனெனில் பிறப்பு இறப்பு என்று இருமைகளை அவர் கடந்தவர். எவன் ஒருவன் முழு மனதுடன் அவரை நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவருடைய பதிலை பெறுகிறான். நமது அருகிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார். எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொள்கிறார். பிரியமுள்ள பக்தனிடத்தில் தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார். எவ்வளோ பெரிய உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. இந்த வார்த்தை மிகவும் சத்தியமான வார்த்தை. அந்த சத்தியமான வார்த்தையை நீங்கள் அடிக்கடி படிங்க. பாபா எந்த ரூபத்திலையும் வருவார், எந்த உருவத்தையும் எடுத்துக்கொள்வார். உண்மையாக யார் பக்தன் கூப்பிட்றானோ ஓடோடி வருவார். அவர் உயிரோடு இருக்கும்போது தான் வருவாரா? இல்லை சாய்ராம், இறந்த பின்னாடியும் வருவார். அவருடைய அந்த பரிசுத்தமான அவருடைய ஆத்மா நம்மளை பாதுகாக்கும். அதான் பலமுறை சொல்லுவாங்கள்ல, பாபாவோட ஆத்மா நம்மளை காப்பாற்றும். பாபா பிறப்பு இறப்பு இரண்டையும் துறந்தவர். எனவே பாபாவை நாம் கும்பிட்டாவே போதும், உயிரோடு உட்காந்து நமக்கு வேண்டியதை செய்வார். சாய் சச்சரியத்தில் பெரிய விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நாம் ஒரு சாய் பக்தர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில். ஒரு சாய் பக்தர், அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு இருக்கும். அவருக்கு எனக்கு ஒரு கேள்வி கேட்டார். சாயண்ணா, நான் பாபாவை கும்பிடணும்னு நினைக்கிறேன், எப்படி கும்பிடணும்? அவர் பாபாவை கும்பிடணும்னு ஆசையாக இருக்கான். ஆனால் எந்த வகையில் கும்பிட்டா பாபாவோட அருள் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் அவருக்கு சொன்ன பதில் பெரிய ஷாக் ஆகிட்டார். நீங்களும் ஷாக் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொன்ன பதில், ஒரு குடிகாரன் எப்படி இருக்கிறானோ அதே போல் நீங்கள் பாபாவை கும்பிடுங்கன்னு நினைக்கிறேன். குடிகாரன் எப்படி இருக்கிறானோ அதே போல் நீங்கள் பாபாவை கும்பிடுங்கன்னு. அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன சாயனா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஒரு குடிகாரன் போல் நான் எப்படி பாபாவை கும்பிட்றதுன்னு. நான் அதுக்கப்புறம் அவர் தெளிவாக சொன்னேன். குடிகாரனான்னு அவர் குடிகாரத்தை பற்றி சொல்லலை. ஒரு குடிகாரனை போய் பாருங்கள். அதான் சாதாரண குடிகாரன்ல, நல்லா குடிக்கிறவனை, அதே ஹேபிட்டாக வச்சுருக்கிறவன், அவனை பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறானோ அதே போல் நீங்கள் சாமி கும்பிட்றதை பண்ணுங்கன்னு. அவருக்கு இன்னும் புரியல. நான் அவருக்கு தெளிவாக சொன்னேன். நல்லா குடிக்கிறவன் அந்த சாயங்காலம் ஆனால் அவனால் குடிக்காமல் இருக்க முடியாது. எங்கேயாவது எப்போதாவது கடனாக தான் வாங்கி எப்படியாவது அந்த குடி அவனுக்கு குடித்தாதான் அவன் நிம்மதியாக இருக்க முடியும் என்ற மனநிலைக்கு போயிருப்பாங்க நல்லா பக்கா குடிக்காரங்க. அது குடித்தாதான் அவனுக்கு அந்த உலகமே நல்லா இருக்கிற மாதிரி தோணும். அதை கணவன் மனைவி அந்த பந்தம் பாசம்
பணம் பேசுவான், இதெல்லாமே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே தான் குடிக்கிறது மட்டும்தான். எப்படியாவது குடிக்கணும், படுக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அந்த குடியில் அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அவனுடைய ஒரே நோக்கம் அந்த குடிக்கணும், குடிச்சிக்கினே இருக்கணும். அந்த மதுவை குடித்தா தான் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுக்காக என்ன வேணாலும் செய்வான். மனைவியை பார்க்க மாட்டான், குழந்தைங்கள பார்க்க மாட்டான், உற்றார் உறவினரை வெக்கம் பார்க்க மாட்டான், அசிங்கப்பட மாட்டான். ஆனால் அவன் நோக்கம் குடிச்சிடணும் சாயங்காலம் ஆனால். இது சொன்னோன்னே நானும் என்னடா சொன்னேன்னா, அவன் எப்படி அவன் குடி மேலே அவ்வளோ வெறியாக இருக்கிறானோ, நீ பாபா மேலே அந்த பக்தி வரணும். எந்த பக்தியும் சாயங்காலம் ஆனால் நீ இப்போ சாமி கும்பிடணும், காலையிலனா சாமி கும்பிடணும். ஏதோ ஒரு வேலை கடவுளுக்காக நீ நேரத்தை ஒதுக்கு, கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்கு, கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்கி உட்காந்து அவருக்காக பூஜைகள் பண்ண நேரம் ஒதுக்கு. கணவன் மனைவி பணம் பாசம் இது பின்னாடியே ஓடினே இருக்கிறதுனால நீ என்ன பண்ணனா கடவுள்கிட்ட போகிறத நீ மறந்துடுற. அவன் குடிக்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறானோ அந்த அளவுக்கு நீ பாபாவை கும்பிடும்போது உனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் வரும். உண்மையிலே பாபாவை கும்பிட உன்னை அறியாமலே உனக்கு ஒரு சந்தோஷம் வரும். பாபாவை அவனுக்கு எப்படி போதைக்கு அடிமையாக இருக்கிறானோ அதே போல் நீ பாபாவுக்கு அடிமையாயிடு. பாபாவுக்கு அடிமையாயிடு. அவனுக்கு உடம்பு வீணாக போவோம், அவன் வாழ்க்கை வீணாக போவோம், அவனே வீணாக போயிடுவான் குடிக்கிறவன். ஆனால் நீ அவனை போல் பாபாவுக்கு மேலே அவ்வளோ ஒரு போதை ஆகிட்டினா, இல்லை பாபாவுக்கு நீ அடிமை ஆகிட்டினா உன் வாழ்க்கை மேம்படும், உன்னுடைய எல்லாமே மாறும். நீ பாபாவுக்கு அடிமையாகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய ஒரு வாழ்க்கையும், பாபாவுக்கு அடிமையான உடனே உன்னுடைய வாழ்க்கையும் அப்படியே மாறும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். நீ ஒரு குடிகாரம் போல் நீ மாறிப்பார் கடவுளை கும்பிட்றதில்ல. நீ பாபாவுக்கிட்ட எந்த கடவுளாக இருந்தாலும் அப்படி மாறி கும்பிட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை எல்லா கடவுளும் மாற்றி காட்டுவார்கள். நாம் எல்லாமே நாம் எப்படி கும்பிட்றோன்னா, போவோம் தொட்டு கும்பிடுவோம் வந்துடுவோம், போவோம் தொட்டு கும்பிடுவோம், அந்த உள்ளே போக மாட்டோம், உண்மையிலே போக மாட்டோம். நாம் சும்மா கடமைக்கு கும்பிட்றீங்க. உண்மையிலே ஒரு குடிகாரன் எப்படி அந்த குடியை தேடி ஓடுறான், அது இல்லைன்னா அவனால் வாழ முடியாது, எனக்கு மனைவி சொந்தம் எதுவுமே வேண்டான்ட்டு எப்படி ஓடுகிறானோ அவங்ககிட்டேருந்து நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்குங்க. அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்த கற்றுக்கக்கூடாது. அவங்ககிட்ட இருக்கிற அந்த நல்ல விஷயத்த கற்றுக்கினாவே இறைவனை எப்படி கும்பிட்றதுன்றது தெரிஞ்சிடும்னு சொன்னேன். உண்மையிலே அவரை பார்த்துட்டு உண்மை சாயனா நீங்கள் சொன்ன வார்த்தை 100% உண்மை. கண்டிப்பாக இனி நான் அப்படி கும்பிட்றேன், எனக்கு அதுக்கான முயற்சி எடுக்கிறேன். முதல்ல குடிகாரன் போனோடனே குடிச்சிட்டு எடுத்தோடனே குடிகாரனா ஆக மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்க ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் ஃபுல் குடிகாரனா ஆவான். அது மாதிரி நீங்கள் முதல்ல ஆரம்பித்து நீங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா பாபா இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பாபா உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இது பாபா பக்கம் வந்தால் ரொம்ப நல்லா இருப்பீங்க, அந்த பக்கம் போனீங்கன்னா நாசமாக போயிடுவீங்க. அதான் உண்மை. அந்த உண்மையை மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்கள். சாயிரம் சொல்லிட்டாரு குடிகாரம் மாதிரினா குடிக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாபாவை கும்பிட நமக்கு ஒரு சக்தியை பாபா தருவார், மிகப்பெரிய சக்தியை தருவார். அந்த சக்தியை வாங்கி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் அவ்வளோ பெரிய ஆனந்தம். இதுதான் நம்ம பாபாவை கும்பிட்ற வழிமுறைன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்கள். நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், உண்மையிலே அது நல்ல உதாரணம் தான். நாம் கெட்டதிலிருந்து கூட ஒரு நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் உண்மையை சொல்லுவேன், கெட்ட விஷயத்துலேருந்து ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். என் எண்ணம் அப்படி தான், என்னுடைய மைண்ட் அப்படி தான் போகும். நீங்கள் நான் குடிகாரனை பார்த்த விதம் வேறு, நான் பார்த்த விதம் வேறு. உண்மையிலேயே நாமளும் பாபாவை அப்படி வணங்கினால் மிகப்பெரிய சக்தி நமக்கு கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஓம் சாய்ராம்.